குரு வாழ்க, குருவே துணை, குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 12 ராசிகளுக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்கு இந்த வருடம் 2025ஆம் வருடம் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்களோட குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு டென்ஷன்லேயே இருப்பாங்கங்க. அதே சமயத்தில் அடுத்தவங்களுக்கும் கொஞ்சம் டென்ஷன் ஏற்றிடுவாங்க. இதை நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். ரொம்ப நீங்கள் அன்பாக இருக்கணும்னு இருப்பீங்க. உங்களுக்கு அந்த அன்பு ரிட்டனாக கிடைக்காது. அதனால் எப்பொழுதும் டென்ஷன் கோபமாக இருப்பீங்க. இதை நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லதுங்க. அது மட்டும் இல்லைங்க, நிறைய ரகசியங்களை மனசுக்குள்ளே வச்சுருப்பீங்க. அதனாலேயே உங்களுக்கு டென்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் மனம் விட்டு நண்பர்கள்ட்ட பேசி பழகும் பொழுது நிச்சயமாக இந்த டென்ஷன் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். சரிங்க, இப்போ இந்த வருடம் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மார்கழி மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்கு உண்டான பலன் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு யோகம் இந்த மாதத்தில் இருக்குங்க. புது முயற்சிகள் செய்யும் பொழுது அதுக்கு உங்களுடைய மனைவி சப்போர்ட்டாக இருப்பாங்க. தொழில் மூலமாக வந்த லாபங்களை கொண்டு இந்த மாதம் நிறைய நகைகள் வாங்கக்கூடிய அமைப்பு, தங்க ஆபரண சேர்க்கை செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குதுங்க. இந்த மாதம் நிறைய நகைகள், நவரத்தினங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு யோகமும் இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குதுங்க. குடும்பத்தில் சுப செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு யோகம் இருக்குதுங்க. நகை வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி மாற்றுறது, அல்லது புதிய புதிய பொருட்கள் வாங்குறது, நவீன பொருட்கள் வாங்குறது, இது போல் நிறைய விஷயங்கள் நடக்கும். அதுக்காக பொருட்செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு யோகம் இந்த மாதத்தில் நிச்சயமாக இருக்குதுங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற உங்கள் சொந்த பந்தம் உங்ககிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் செய்யக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. கவனமாக இருங்க. அதே போல் உங்களுடைய தந்தையார் சொத்துக்கள் கொடுப்பாரு, அதை விற்று புதுசாக மாற்றி வேறொரு இடத்துல இடம் வாங்கி போட்டு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு யோகமும் இந்த மாதத்தில் இருக்குதுங்க. அடுத்தது தை மாதம் பார்க்கும் பொழுது உங்களுக்கும் உங்கள் தகப்பனாருக்கும் சின்ன வாக்குவாதங்கள், சொத்து சார்ந்த விஷயத்துல சின்ன பிரச்சனைகள் வரும். அதாவது அவங்க வேறொரு பக்கம் இடம் வாங்கலாம்னு சொல்லும் பொழுது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச இடத்த சொல்லும்போது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். அதே போல் நீங்கள் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாத காலம் அப்படின்னு இந்த மாதத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருக்கும் இதை நான் செய்கிறேன், அதை நான் செய்கிறேன், கையெழுத்து போட்டு கொடுக்கறது, ஜாமீன் நிற்கிறது, இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது சார்ந்த பிரச்சனைகள் வரும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தது இந்த மாதத்துல ஆன்மீக பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல வெளிநாடு செல்லணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு யோகம் உங்க ஜாதகத்துல தசாபுத்தி ரீதியாக இருந்தா இந்த கோச்சாரம் நிச்சயமா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே போல இந்த மாதத்துல உங்க மனைவி மூலமா லாபங்கள் உண்டு. அது மட்டும் இல்லாம உங்க பாட்டன் வகை சொத்துக்கள் எல்லாம் உங்க கைக்கு சேரும். அதையெல்லாம் மாற்றம் செய்யக்கூடிய ஒரு காலமாகவும் இது இருக்குங்க. சிலருக்கு பூர்வீகத்தில் இருந்தாக்கா அந்த இடத்துல நல்ல ஒரு வருமானம், ஒரு தொழில் அமையாது. சிலர் இடம் விட்டு இடம் மாறி போகும் பொழுது அதெல்லாம் சரியாகக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் இருக்குதுங்க. பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நோய் தொந்தரவுகள் இருக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இது இருக்கும். அதே போல் இந்த மாதம் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவலைகள் ஏற்படுங்க. அதாவது நீங்களாவே நம்ம குழந்தைங்களை என்ன படிக்க வைக்கலாம், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கவலைகள் உங்களுக்கு தோன்றும். குலதெய்வ வழிபாடுகள் நீங்கள் செய்யும் பொழுது அது சிறப்பாக மாறிவிடும். குலதெய்வத்துக்கு நீங்கள் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு வரும் பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாமே, அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் தொந்தரவும் சரி, குழந்தைகள் மேலே வச்சிருக்கக்கூடிய கவலைகளும் சரி, அது குறைய ஆரம்பிச்சிருங்க. சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் பங்குனியில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரதை நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வைகாசி மாதத்தில் உங்களுக்கு வீட்டில் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதாவது சின்ன சின்ன வீட்டில் விசேஷங்கள் அல்லது வீடு வாங்கி மனம் வாங்கி வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, இது போன்ற செலவுகள் உங்களுக்கு வைகாசி மாதம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. ஆனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய மாறுதல் இருக்காது. கொஞ்சம் உடல் சார்ந்த விஷயத்துல பிரச்சனைகள் வரும். அதாவது லோ ப்ரெஷர் வரும். அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. இந்த ஆடி மாதத்துல கணவன் மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம், அந்யோன்யம் இதெல்லாம் சிறப்பாக இருக்குங்க. எல்லா பிரச்சனையும் சமாளிச்சு வெளிவரக்கூடிய அமைப்பு இந்த ஆடி மாசத்துல உங்களுக்கு தொடங்குங்க. அடுத்தது இந்த ஆவணி மாதத்துல உங்களுக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். மன கவலைகள் எல்லாமே அப்படியே மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். ஓரளவுக்கு
ஸ்டெடி ஆகக்கூடிய அமைப்பு இந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு இருக்குதுங்க. புரட்டாசி மாசத்துல வீடு, வண்டி, வாகனங்கள் ஒரு லோன் போட்டாச்சு வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக இந்த மாசம் கை கொடுக்கும், சப்போர்ட் பண்ணும். அடுத்தது இந்த ஐப்பசி மாசம் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருக்குங்க. நீங்க நினைச்சது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, யோகம் எல்லாமே இந்த ஐப்பசி மாசத்துல இருந்து உங்களுக்கு தொடங்குதுங்க. இந்த கார்த்திகை மாசமும் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. ஐப்பசி கார்த்திகை ரொம்ப சிறப்பாகவே இருக்கு. நீங்க செய்ய வேண்டியது அப்படின்னு பார்க்கும்பொழுது, குலதெய்வ வழிபாடு, குலதெய்வத்துக்கு நீங்க பொங்கல் வச்சு கும்பிட்டு வரும்பொழுது இது அப்படியே கண்டினியூ ஆகும். நன்றி, வாழ்க வளமுடன்.